மதிப்புகளைப் பற்றி எல்லாரும் பேசுகிறார்கள். உண்மையாக இரு, அன்பாக இரு, நல்லவனாக இரு. கேட்பதற்கு எளிமையாக இருக்கிறது அல்லவா? ஆனால் உண்மை இதுதான். வாழ்க்கை எளிதாக இருக்கும்போது மதிப்புகள் சோதிக்கப்படுவதில்லை. இழப்பதற்கு உங்களிடம் ஏதேனும் இருக்கும்போதுதான் அவை சோதிக்கப்படுகின்றன. இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறீர்கள். நீங்கள் வெற்றி பெற உதவும் ஒரு வழி. ஆனால் அது நியாயமானது அல்ல. நீங்கள் அதை செய்வதை யாரும் பார்க்க மாட்டார்கள். உங்களை யாரும் பிடிக்கவும் முடியாது. அப்போதும் நீங்கள் சரியானதை செய்வீர்களா? அது வெறும் அறிவு அல்ல, அதுதான் நேர்மை. இன்று நாம் மதிப்புகளைப் பற்றி ஏதோ வெறும் உந்துதல் வார்த்தைகளாக பேசவில்லை. உங்களிடமிருந்து எதையாவது விலையாக கேட்கும் உண்மையான மதிப்புகளைப் பற்றி பேசுகிறோம். சாதாரண ஒரு நல்ல மனிதனுக்கும் கடினமான சூழ்நிலையிலும் நல்லவனாக இருக்க தேர்ந்தெடுக்கும் ஒருவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை இவைதான் தீர்மானிக்கின்றன. முதலில் நேர்மையிலிருந்து தொடங்குவோம். நேர்மை என்றால் பொய் சொல்லாமல் இருப்பது என்றுதான் பெரும்பாலானோர் நினைக்கிறார்கள். ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாதபோது உண்மையாக இருப்பது எளிது. நேர்மை என்பது அதனால் உங்களுக்கு இழப்பு ஏற்படும் போதும், குறிப்பாக அதிக இழப்பு ஏற்படும் போதும் சரியானதை செய்வதுதான். இதனால் உங்களுக்கு பணம், பதவி அல்லது ஒரு உறவு கூட நஷ்டமாகலாம். ஆனால் அது உங்களுக்கு தரும் ஒரு விஷயம். அது கைவிட்டு போனால் யாராலும் மீண்டும் தந்துவிட முடியாது: சுயமரியாதை. எனவே உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், எளிதான தவறான வழிக்கு கைமாறாக கடினமான சரியான வழியை நீங்கள் கடைசியாக எப்போது தேர்ந்தெடுத்தீர்கள்? நாம் கருத்துக்கள் நிறைந்த ஒரு உலகில் வாழ்கிறோம். வெறும் உணர்ச்சிகளை தாண்டி உண்மைகளை பார்க்கும் திறன் அது மிகவும் அரிதானது. ஏமாற்றுவதற்கு உலகிலேயே மிக எளிதான நபர் நீங்களேதான். உங்களுக்கான ஒரு சோதனை. உங்களுக்கு தீவிரமான நம்பிக்கை உள்ள ஒரு விஷயத்தை பற்றி யோசியுங்கள். இப்போது உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களால் அதன் எதிர்த்தரப்பிற்காக உண்மையாக வாதாட முடியுமா? உங்களால் முடியாவிட்டால் நீங்கள் நடுநிலையாக இல்லை, நீங்கள் ஒரு சார்பு நிலையை ஆதரிக்கிறீர்கள். கருணையும் பரிவும், இந்த வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு தங்கள் அர்த்தத்தையே இழந்துவிட்டன. பரிவு என்பது ஒருவருக்காக வருத்தப்படுவது அல்ல, அவர்களோடு சேர்ந்து அந்த உணர்வை உணர்வது, அவர்களின் வலியை உங்களுடையது போல புரிந்து கொள்வது. மனிதர்கள் கெட்டவர்கள் என்பதால் கருணை தோற்பதில்லை. மனிதர்கள் பிஸியாக, அவசரமாக, கவனச்சிதறுடன் தங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதால் அது தோற்கிறது. எனவே அடுத்த முறை யாராவது வேதனையில் இருக்கும்போது அதை சரி செய்ய முயலாதீர்கள். அறிவுரை கூறாதீர்கள், குறுக்கிடாதீர்கள். வெறும் நான் சொல்வதை கேட்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லுங்கள். அடுத்து வருவது தார்மீக துணிச்சல். இங்குதான் பெரும்பாலான மக்கள் தோல்வியடைகிறார்கள். இது சரி என்று உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் அது சங்கடமாக இருக்கும்போது, ஆபத்தாக இருக்கும்போது, அந்த அறையில் உங்களை மட்டும் தனித்து நிறுத்தி எல்லாரும் உங்களை எதிர்க்கும்போது நீங்கள் அதற்காக நிற்பீர்களா? பெரும்பாலான மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அவர்கள் தவறானவர்கள் என்பதால் அல்ல, மாறாக அவர்கள் தனியாக நிற்க விரும்பாததால். ஆனால் இதிலுள்ள ரகசியம், துணிச்சல் என்பது தொற்றக்கூடியது. ஒரு நபர் பேசத் தொடங்கும் அந்த நொடியில் மற்றவர்களும் தங்கள் குரலை கண்டடைகிறார்கள். எனவே கேள்வி இதுதான்: நீங்கள் முதலாவதாக நிற்பீர்களா அல்லது பாதுகாப்பாக இருக்கும் வரை காத்திருப்பீர்களா? அடுத்தது பொறுப்பேற்பு. இது மிகவும் சங்கடமானது, ஏனெனில் இது எல்லா சாக்குகளையும் தடுத்துவிடுகிறது. அமைப்பின் மீது பழி போடுவதில்லை, மனிதர்கள் மீது பழி போடுவதில்லை, சூழ்நிலைகள் மீது பழி போடுவதில்லை. ஒரே ஒரு வாக்கியம்: நான் பொறுப்பேற்கிறேன். இது பாரமானதுதான், ஆனால் அதே சமயம் விடுதலை அளிக்கக்கூடியது. ஏனென்றால் நீங்கள் எப்போது பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதே நொடியில் உங்கள் கட்டுப்பாட்டை நீங்கள் மீட்டெடுக்கிறீர்கள். வெளிப்படைத்தன்மை. இது மிகவும் பயமுறுத்தக்கூடிய ஒன்று, ஏனெனில் இது உங்களை அப்படியே வெளிக்காட்டுகிறது. உங்கள் தவறுகள், உங்கள் சந்தேகங்கள், உங்கள் பயங்கள் என அனைத்தையும். பெரும்பாலான மக்கள் இவற்றை மறைக்கிறார்கள். ஆனால் வெளிப்படைத்தன்மை ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை உருவாக்குகிறது. அதுதான் நம்பிக்கை. ஒவ்வொரு உறவின் அடித்தளமும் நம்பிக்கைதான். நீங்கள் முழுமையானவராக இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் உண்மையானவராக இருந்தால் போதும். இதை முயற்சித்து பாருங்கள். நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் ஏதோ ஒரு சிறிய உண்மையை யாரிடமாவது சொல்லுங்கள். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அகிம்சை. இது வெறும் உடல் ரீதியான வன்முறை மட்டுமல்ல. நீங்கள் பேசும் விதம், நீங்கள் எதிர்வினையாற்றும் விதம், நீங்கள் சிந்திக்கும் விதம் என அனைத்தும் அடங்கும். ஒரு கடுமையான வார்த்தை காயப்படுத்தலாம், ஒரு வதந்தி சிதைக்கலாம், ஒரு வன்மம் உங்களை உள்ளிருந்தே விஷமாக்கலாம். உண்மையான பலம் என்பது ஆக்ரோஷம் அல்ல, அது சுய கட்டுப்பாடு. கோபத்தை உணர்வதும் அதே நேரத்தில் அதை எதையும் அழிக்க விடாமல் தடுப்பதுமாகும். உங்கள் தலையினுள் இருக்கும் குரல், அந்த தொடர்ச்சியான சுய விமர்சனம், அதுவும் ஒரு வன்முறைதான். எனவே முதலில் உங்களிடம் அன்பாக இருங்கள். இப்போது ஒரு சங்கடமான உண்மை: பெரும்பாலான மக்களுக்கு இந்த மதிப்புகள் தெரியும், ஆனால் மிகச்சிலரே அவற்றை வாழ்கிறார்கள். மதிப்புகள் கோட்பாட்டில் எளிதானவை, ஆனால் நிஜ வாழ்க்கையில் விலைமதிப்பற்றவை. நேர்மைக்கு பணம் செலவாகலாம், துணிச்சலுக்கு உங்கள் சோகரியம் இழக்கப்படலாம், உண்மைக்கு உறவுகள் பலியாகலாம். அதனால் மக்கள் சோகரியத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் அடுத்த முறை பார்த்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் அந்த அடுத்த முறை எப்பொழுதும் வருவதில்லை.
சோகரியத்தை விட மதிப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெற்றியை விட வலிமையான ஒன்றை உருவாக்குகிறீர்கள். அதுதான் உங்கள் குணநலன். குணநலன் என்பது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகும். இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறிய நேர்மையான செயல் அடுத்த செயலை எளிதாக்குகிறது. ஒரு சிறிய துணிச்சலான செயல் உங்கள் பலத்தை உருவாக்குகிறது. காலப்போக்கில் இந்த சிறிய முடிவுகளே நீங்களாக மாறுகின்றன. நீங்கள் முழுமையானவர் என்பதால் அல்ல, நீங்கள் அதை தொடர்ந்து பயிற்சி செய்ததால். யாரும் பார்க்காதபோது ஒரு சிறிய நேர்மையான காரியத்தை செய்யுங்கள். நீங்கள் உடன்படாத ஒரு மாற்று கோணத்தை புரிந்து கொள்ள முயலுங்கள். ஒரு நபர் பேசும்போது குறுக்கிடாமல் முழுமையாக கேளுங்கள். சாக்குப்போக்கு சொல்லாமல் ஒருமுறை தவறுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ஒரு உண்மையை வெளிப்படையாகச் சொல்லுங்கள். ஒரு கணம் உங்களிடமே அன்பாக இருங்கள். உங்கள் பணம் மக்களை கவரலாம், உங்கள் வெற்றி கதவுகளை திறக்கலாம், ஆனால் உங்கள் மதிப்புகள், அவைதான் உங்களை வரையறுக்கின்றன. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், சமூக ஊடகங்களில் என்ன பதிவிடுகிறீர்கள் என்பதல்ல, உண்மையிலேயே ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். எனவே உங்களை நோக்கி கேட்கப்படும் ஒரே கேள்வி இதுதான்: யாரும் பார்க்காதபோது நீங்கள் யார்?